வணக்கம். ஊரை சுற்றி 100 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னை செங்குன்றத்தை அடுத்த சோழவரத்தில் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் போலி ஆயில் தொழிற்சாலைக்கு சீல் வைத்து மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி நடவடிக்கை எடுத்தார். தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் ஏழுமலை குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் வசிக்கும் குழந்தைகள் தங்களது பிறந்த நாளன்று மரங்களை நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். முஸ்லம்பட்டி பகுதி முழுவதும் சுமார் 1 லட்சம் மரங்கள் நட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி குழந்தைகள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே மலையடி குறிச்சி கிராம உதவியாளர் முத்துமாரியை வறட்சி நிவாரணம் கேட்டு தாக்கிய 2 கைது செய்ய வலியுறுத்தியும் பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூரில் ஈமச்சடங்கு பணம் வழங்க 2100 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட வருவாய்த்துறை அலுவலர் சுதாவிற்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஏராளமான வருவாய்த்துறை ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் அருகே சேப்புதூர் கிராமத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வந்தவாசி அருகே விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தர்ணா போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் காட்டூர் சாலையில் தத்தமஞ்சி கிராம ஏரியில் விதிமுறைகளை மீறி கிராம ஏரியில் சவுடு மண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி மண் அள்ளும் ஜேசிபி இயந்திரங்களை சிறைப்பிடித்து கிராம மக்களுடன் இணைந்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். ஒரு கட்டத்தில் மண் குவாரியை இழுத்து மூடி லாரி ஓட்டுநர்களை விரட்டியடித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நடைபெற்றது. அதில் நெடுஞ்சாலைகளை தனியார் மயப்படுத்தும் கொள்கை முடிவை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களிடம் பணியாளர்கள் விழிப்புணர்வு பாடல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கரூர் அடுத்த பவித்திரம் கிராமம் பாரதி நகரில் நடைபெற்ற மதுரை வீரன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பெண்கள் ஏராளமானோர் மாவிளக்கு எடுத்து வழிபட்டனர். பின்னர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தி பெண்கள் வழிபாடு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் நடைபெறும் திட்டப் பணிகளுக்கு சுமை தூக்கும் பணியாளர்களை பயன்படுத்தாமல் கழுதையை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து CITU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்ட வாடகை கட்டிடத்தில் உள்ள கடை உரிமையாளர்கள் பயணிகள் பேருந்துக்காக காத்திருக்கும் இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் பயணிகள் வலியுறுத்தினர். மன்னார்குடி சுந்தரக்கோட்டை கிராமத்தில் மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சக கல விளம்பர பிரிவு சார்பில் பல்வேறு திட்டங்களின் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு பேரணி, கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இறைச்சிக்காக மாடுகள் விற்க விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் சமூக நீதி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுபான்மையின மக்களின் வாழ்வை அளிக்கும் நினைக்கும் மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நல்லவன்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்ற நடுநிலைப் பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6ஆம் வகுப்பு மாணவன் விஸ்வா காயமடைந்தார். தரமில்லாத கட்டடத்தை புதுப்பிக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பொன்னாடம் சோழன் நகரில் மாரியம்மன் ஆலய சேடல் திருவிழா 45 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து செடல் அணிந்தும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவள்ளூர் அருகே பாக்கம் சேவாலயா பள்ளியில் ரம்ஜான் பண்டிகையொட்டி இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று நோன்பு துறந்தனர். சேலம் மாவட்டம் நெடுங்குளத்தில் விவசாய நிலத்திற்கும் வீடுகளுக்கும் அருகே தாழ்வான பகுதிகளை சீர்படுத்துவதற்கும் ஏரிகளில் உள்ள களிமண்ணை மண்பாண்ட தொழிலாளர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதியுடன் அள்ளிச் சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும், விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.
பவானி சாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் தூர்வாரும் மண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க கோரி மேட்டுப்பாளையம் சிறுமுகை அருகே பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்த்தேக்க பகுதியில் இருந்து மண்டல் மண் எடுத்து வரும் லாரிகளை தடுத்து நிறுத்தி சாலை மறியலிலும் அவர்கள் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னைக்கு செல்லும் பேருந்துகளின் நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கேட்டுக் கொண்டனர். பகல் நேரத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் புழல் சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளுக்கு நோன்பு கஞ்சி வழங்குவதைப் போல் இந்து கைதிகளுக்கு கோவில்களில் இருந்து கூழ் பிரசாதங்களை வழங்க வந்த இந்து மக்கள் கட்சியினர் சிறை காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதையடுத்து சிறைச்சாலை முன்பு இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே கவுண்டம்பாளையத்தில் மரங்களுடன் தூய்மையாக திகழும் அரசு தொடக்கப் பள்ளியில் தனியார் பள்ளிக்கு நிகராக ஆங்கில வழிக்கல்வி கற்பிக்கப்படுவதால் தங்கள் குழந்தைகளை இப்பள்ளியில் சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் மகிழ்ச்சியுடன் குளித்துச் செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழை பெய்து வருவதால் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒத்தக்கடையில் கயிறு தயாரிக்கும் தொழிலாளர்கள் வேலை இழந்து வருகின்றனர். தென்னை நார் கொண்டு தயாரிக்கப்படும் கயிறுக்கு மக்களிடம் வரவேற்பு குறைந்ததால் கயிறு தயாரிக்கும் தொழிலில் நலிவு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நேரு நகரில் உள்ள மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்ற காவல்துறையினரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த நாதன் கோயிலில் உள்ள ஜெகநாத பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. உபநாச்சியர்களுடன் தேரில் உலா வந்த பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ஆலம்பட்டியில் ஒரு மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழுதான மின் மோட்டாரை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சி அலுவலகம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். கனகமூலம் சந்தையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு கடைகள் வழங்கப்படவில்லை என கூறி போராட்டம் நடைபெற்றது. நெல்லையில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த மனித சங்கிலி நடைபெற்றது. குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சோத்துப்பாறை சத்யா நகரில் உள்ள தண்ணீர் தொட்டியை தனிநபர் இடித்ததை கண்டித்து அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நகராட்சி சார்பில் வைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியை வீட்டிற்கு இடையூறாக இருப்பதாக கூறி தனிநபர் இடித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே முகுந்தராயபுரத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு பெரம்பலூரில் தன்னார்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இரத்த தானம் குறித்த பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் வடக்கு சாலையில் செல்லும் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் தண்ணீர் வீணாகிறது. குடிநீர் பற்றாக்குறை உள்ள நிலையில் தண்ணீர் வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் தனியார் வங்கி மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மலைவாழ் பெண்கள் நாகர்கோவில் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆலம்பாறை கிராமத்தில் சுய உதவிக்குழு மூலம் 5 லட்சம் கடன் அளித்த வங்கி தொகையை பெற்றுக்கொண்டு ரசீது தராமல் மீண்டும் பணம் கேட்பதாக அவர்கள் புகார் அளித்தனர். கோவையில் உள்ள வன உயிர் பயிற்சி மையத்தில் வன காவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்ற 7 வன சரகங்களின் பணியாளர்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதனையும் ஆலோசனையும் வழங்கினர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதியினர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குடிநீர் கேட்டு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே தனியார் நிறுவனத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஊழியர்கள் பங்கேற்று ரத்தம் வழங்கினர். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் உள்ள தேர் சுமார் 1 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளது. பூர்வாங்க பூஜையை அடுத்து தேரை சீரமைக்கும் பணி தொடங்கியது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே ரவத்தூரில் கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது மானை அந்த பகுதி மக்களுடன் இணைந்து காவல்துறையினர் மீட்டனர். உடலில் காயங்கள் அடைந்த மான் 5 மணி நேரத்திற்கு பிறகு தாமதமாக வந்த வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது.
சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஊராட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் விளக்கப்பட்டது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நெடுவாசலில் கட்டப்பட்ட சுகாதார வளாகம் செயல்படாமல் பாழடைந்து வருகிறது. தண்ணீர் வசதி இல்லாததால் சுகாதார வளாகத்தை மக்களால் பயன்படுத்த முடியவில்லை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மணல் குவாரிக்கு செல்லும் லாரிகளை பள்ளி மாணவர்கள் சிறைப்பிடித்தனர். குறுகிய பாதையில் மணல் லாரிகள் செல்வதால் பள்ளி மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது. சேலம் மரவநேரியில் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை வலியுறுத்தியும் 6 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை கட்டாயம் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஊர்வலம் நடைபெற்றது. திருவாரூர் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சட்டத்திற்கு புறம்பாக அதிக கட்டணம் வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பாரியூரில் குடிநீர், சாக்கடை, தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் முறையாக இல்லை. குடிநீரில் சாக்கடை கலந்து வருவதாகவும் புழுக்கள் நெளிவதாகவும் மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கல்லாங்காட்டு வலசு பகுதியில் மதுக்கடை திறப்பதாக வந்த தகவலை அடுத்து டாஸ்மாகை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். அதே நேரத்தில் டாஸ்மாகை திறக்குமாறு மது பிரியர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பையும் போலீசார் சமாதானப்படுத்தினர். முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு பள்ளியில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். முதியோர்களை பாதுகாப்பது, பராமரிப்பது, அவர்கள் மீதான வன்கொடுமை தடுப்பது குறித்த உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த கோரியும் அரசு பள்ளிகளை சீரமைக்க கோரியும் போராட்டம் நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பாலாறு அணையில் மழை காரணமாக தண்ணீர் தேங்கி வருகிறது. கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழையால் பாலாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மணல் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் கீரனூர் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். மதகளிர் மற்றும் சக்கரமங்கலம் பகுதியில் மணல் குவாரி அமைத்தால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் என அவர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஈயனூர் கிராமத்தில் 3 நாட்களுக்கு முன்பு விபத்தில் இறந்த விவசாயி திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் இறங்கினர். பெண் கடத்தப்பட்ட வழக்கில் புகார்தாரருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஆண்டியப்பன் கொல்லப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். கோவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் உபகரணங்கள் மீது விதித்துள்ள 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசப்பட்டியில் கூட்டு குடிநீர் குழாய் உடைந்ததால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளிடம் முறையிட்டும் உடைப்பை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். நாமக்கல் திருச்செங்கோடு நகராட்சியில் பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு பணியில் ஈடுபடாத துப்புரவு ஊழியர் மற்றும் மேற்பார்வையாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். துப்புரவு ஊழியர் சுப்பிரமணியன், மேற்பார்வையாளர் ராமகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை வயல் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆய்வு மேற்கொண்டார். குழந்தைகளுக்கு நடத்தப்படும் பாடமுறைகள் குறித்து ஊழியர்களிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் இதுவரை 8.12 லட்சம் கியூபிக் மீட்டர் அளவிற்கு வண்டல் மண் எடுக்கப்பட்டுள்ளது. 4556 கண்மாய் மற்றும் ஊரணிகள், 821 இதர நீர்நிலைகளில் மண் எடுக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். பேரூராட்சி பகுதிகளில் தேசிய ஊரக வேலை திட்டத்தை செயல்படுத்த கோரி போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள பையூர் இலங்கை அகதிகள் முகாமில் ஆட்சியர் பிரசாத் வடநேரை ஆய்வு செய்தார். 27 ஆண்டுகளாக எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வருவதாக அகதிகள் மனு அளித்திருந்த நிலையில் ஆட்சியர் இன்று நேரில் பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகளை விரட்டும் பணி 3ஆம் நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்த யானைகளை பட்டாசு வெடித்து விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அன்னூர் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து துன்புறுத்துவதாக கூறி பட்டான் என்பவர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். திருமணம் செய்து கொள்வதாக சிறுமியை அழைத்துச் சென்று தனது மகன் குறித்து எந்த தகவலும் தெரியாத நிலையில் காவல்துறையினர் கொடுமைப்படுத்துவதாக புகாரில் பட்டான் கூறி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் இரத்த தான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் நடராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவர்கள் மற்றும் செவிலியர்கள் பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர்.
கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி திருச்சி மாவட்டம் லால்குடி மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு இந்திய மாணவர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டணம் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டத் தொடங்கிய அங்கன்வாடி மையம் பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையத்தை கட்டி முடிக்க பேரூராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியின மக்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலைப்புழையின் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான ஆய்வு அறிக்கையை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் கீழப்பள்ளியூரில் இருந்து ஏழுமூர் செல்லும் சாலை பழுதடைந்து கற்கள் பெயர்ந்து காணப்படுகிறது. குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாவதாக சீரமைக்க கோரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாகன தணிக்கையின் போது விதிமீறி இயக்கப்பட்ட வாகன ஓட்டிகளிடம் இருந்து ஒரே நாளில் 2,20,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. அதிக பாரம் ஏற்றி வந்த லாரிகள், முகப்பு விலக்கு இல்லாத வாகனங்கள், மது போதையில் வாகனத்தை இயக்கியவர்களிடம் இருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் பொருட்களுக்கு 18% வரி விதிக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நாகை மாவட்டம் தொடுவாய் கிராமத்தில் எரிவாயு எடுக்கும் பணியை விரிவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகளை கைவிடக் கோரி சீர்காழி வட்டாட்சியரிடம் மீனவர்கள் மனு அளித்தனர். எரிவாயு எடுக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இஎஸ்சி மருந்தகம் அருகில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் கருவிகளுக்கு 18 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. அறிவியல் ஆசிரியர் சதீஷ்குமார் பள்ளிக்காக நிதி திரட்டி ஸ்மார்ட் வகுப்புகளை தொடங்கியுள்ளார். புதுச்சேரி காமராஜர் சாலை அருகே உள்ள அவ்வை திடலில் இருசக்கர வாகன விற்பனையாக தனியார் நிறுவனம் அமைக்கப்பட்ட முகாமை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். வாகன விற்பனைக்காக அமைக்கப்பட்ட கொட்டகையால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து அகற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சித்திரெட்டிப்பட்டியில் குடிநீர், சாலை, கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோட்டில் 45 ஏக்கரில் இருந்த அன்னசமுத்திரம் கண்மாய் தற்போது 5 ஏக்கராக சுருங்கிவிட்டதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 10 ஊருக்கு பாசன ஆதாரமாக இருந்த ஏரியும் நீர்வழி தடங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சிங்கிலியன் கோம்பையில் உள்ள மண் சாலை பள்ளமேடாக காணப்படுவதால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகின்றனர். சாலை போட வலியுறுத்தி நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் லால்குடி சிறுதையூரில் குண்டும் குழியுமாக இருந்த சாலை சீரமைக்கப்பட்டு வருகிறது. திருச்சி, தஞ்சை, கடலூர், விருதாச்சலம் செல்வதற்கு முக்கிய தடமாக உள்ள இந்த சாலை 2 ஆண்டுகளாக பள்ளம் மேடாக இருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஒரு கல்லினால் செய்யப்பட்ட 108 அடி உயரம் கொண்ட கோதண்ட ராமர் சிலை பெங்களூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பெங்களூரில் உள்ள ராமர் கோவிலில் வைப்பதற்கான 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவாசியில் உள்ள மலையில் கோதண்ட ராமர் சிலை செய்ய தேர்வு செய்யப்பட்ட பணிகள் முடிவடைந்தன. நாமக்கல் பூங்கா சாலையில் கூடிய இந்திய மாணவர் சங்கத்தினர் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கோவை பேரூர் சிறுவாணி முக்கிய சாலையில் குதிரைகள் அதிக அளவில் நடமாடுவதால் விபத்து ஏற்படுகிறது. கேட்பாரின்றி சாலையில் குதிரைகள் நடமாடுவதை தடுக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள மட்டலாறு கழிவுநீர் மற்றும் குப்பைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. தொற்று நோய்கள் பரவுவதால் கழிவுநீரை அகற்ற தூர்வார கிராமத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பு தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். ஊதியத்தை வழங்காமல் வங்கி நிர்வாகம் அலைக்கழிப்பதாக கூறி 200க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே காமாட்சிபுரம் கிராமத்தின் சாலை ஓரத்தில் சப்பாத்தி கள்ளி செடிகள் பூத்துள்ளன. கடும் வறட்சியில் நிலவும் சூழலில் சாலை ஓரத்தில் மஞ்சள் வண்ண சப்பாத்தி கள்ளி மலர்கள் மலர்ந்திருப்பது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகள் மெதுவாக நடைபெறுவதால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கணபதி அக்ரஹாரத்தில் வயலில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி சங்கர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மழையில் அறுந்து விழுந்து மின்கம்பியை சங்கர் தவறுதலாக மிதித்துவிட்டார். திருவாரூர் தெற்கு மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்று வரும் 58 கால்வாய் திட்டத்தை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். 20 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த திட்டம் விரைவில் முடிக்கப்படும் என அப்போது அவர் உறுதியளித்தார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அனைத்து பேரூராட்சிகளிலும் அமல்படுத்த வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல்லில் செயல்பட்டு வரும் அரிசி கடைகள், கிடங்கு மற்றும் அரிசி ஆலைகளில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு கடந்த 4 நாட்களாக ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி சமுதாய கூடத்தில் துக்க நிகழ்ச்சி நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை திறக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள தனியார் மகப்பேறு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டு சொல்வதாக எழுந்த புகாரை அடுத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தவறான சிகிச்சையால் தாய் மற்றும் குழந்தை இறந்ததாக கூறி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையை அவரது உறவினர்கள் முற்றுகையிட்டனர். மகப்பேறு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சுகன்யாவிற்கு உரிய காலத்தில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லையில் உள்ள அம்மா மருந்தகத்தை ஆட்சியர் சந்தீப் நத்தூர் ஆய்வு செய்தார். மாவட்டம் முழுவதும் அம்மா மருந்தகம் 10க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் 15% கட்டணத்தில் செயல்படுவதாக ஆட்சியர் தெரிவித்தார். நாமக்கல்லில் உணவு கலப்படம் தடுப்பு மற்றும் சிறந்த உணவு வழங்குதல் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசப்பட்டியில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கிராம சேவை மையம் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் பட்டா மாற்றுதல் மற்றும் அரசு சான்றிதழ்கள் சேவைகளை பெற அரசப்பட்டி மக்கள் திருமங்கலம் செல்ல வேண்டியுள்ளது. சேலம் மாவட்டம் தாராமங்கலத்தில் உள்ள ஸ்டேட் வங்கியில் பணி நீக்கம் செய்யப்பட்டவரை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என அதிமுக பிரமுகர் மோகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகராறில் ஈடுபட்ட மோகன் பெண் அதிகாரியை மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மணல் குவாரிக்கு சென்ற வெளிமாவட்ட லாரிகளை உள்ளூர் லாரி உரிமையாளர்கள் சிறைப்பிடித்தனர். வெளிமாவட்ட லாரிகளுக்கு மணல் அள்ள முன்னுரிமை அளிக்கப்பட்டதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே புதூரில் இடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. மின் சிக்கனம், பாதுகாப்பு, மின் விபத்துகளை தவிர்ப்பது குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் வாகன சோதனை நடத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்களை பறிமுதல் செய்தனர். அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் என 45 வாகனங்களில் ஒலிப்பான்கள் அகற்றப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் களிகம்பட்டியில் 6 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதியினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 1 குடம் குடிநீர் 10 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குவதாக அவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் ஒரு ஊரை சுற்று 100 நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.